பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. ஜாயிட்டு மூலமாக உங்களை பார்ப்பதற்கு, உங்களோடு பேசுவதற்கு பரலோக தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அவருக்கே மகிமை. இதற்காக ஜெபிக்கிறவங்களையும் ஆண்டவர் ஆஸ்வதிப்பராக. உங்களோடு பேசி உதவி செய்ய முடியாத கரங்களை நீட்ட ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வருஷம் முழுவதும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்து கொண்டார். அவருக்கே மகிமை. இந்த வருஷத்தை ஆரம்பித்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பித்த நீங்கள் இன்னைக்கு 12 மாதங்களை கடக்க ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். அவர் தயவுள்ள கரமும் அவருடைய கிருபையும் இருந்தபடியாக நடத்தணும். எத்தனையோ பேர்கள் மாயமாக மறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் இல்லை, மண்ணுக்குள்ளே புதைஞ்சிட்டாங்க. எத்தனையோ பேர் படுத்த படிக்காக இருக்காங்க. இதை கேட்டுக்கொண்டுக்கிற தெய்வ பிள்ளையே, உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறது தெய்வ திட்டம். தேவன் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்தினபடி அன்றைக்கு ஜீவனோட பலத்தோடு இருக்கிறீங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. வாசிக்கலாம், தேவனுடைய வார்த்தையை பார்க்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோடு இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். உன்னதமான தேவன் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். மகிமையான தேவன் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். வல்லமுள்ள பராக்கிரமுள்ள தேவன் உங்களுக்கு மட்டுமா பிறந்திருக்கிறார். உங்களுக்கு மட்டுமே. அது எனக்கு தான் ஏசப்பா பிறந்திருக்காருன்னா உங்களுக்கு, எனக்கு இல்லைன்னா அது யாருக்கோ. ஒரு முறை சேத்துப்பட்டில் மாதத்தில் 2 வாரத்தில் செய்தி கொடுப்பேன். ஒரு ஜெப வீட்டில் அப்படி கொடுத்து கொண்டிருக்கும்போது ஒரு 17 வயசு மதிக்கத்தக்கதான ஒரு வாலிபன் தீர்க்கதரிசன வரங்கள், குணமாக்கும் வரங்கள் ஆண்டவர் நிறைய கொடுத்துருக்கிறார். அந்த கூட்டத்தில் தீர்க்கதரிசனம் சொல்லி முடிந்ததும் அந்த மகன் என்னிடத்தில் வந்து, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணுன்னா, அவ்வளோதான். என்னை அழைச்ச ஊழியக்காருக்கு ரொம்ப கோவம்ன்ட்டு, நீ எல்லாரையும் கேள்வி கேட்கறது போல நீ அக்காவையும் கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டார். நான் பொறுமையாக இருங்க, என்ன கேட்குறான்னு பார்க்கலாம், என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னும் போது, இல்லைக்கா நீங்கள் சொல்கிற தீர்க்கதரிசனம் ஒருத்தருக்கா எல்லாருக்குமான்னு சொல்லி கேட்டான். அப்போது ஒரு முதிர்ந்த வயது உள்ள ஊழியக்கார் சொன்னார், ஒரு எழுத்து சொன்னால் பாடுறீங்க, ஒரு வசனம் சொன்னால் பாடுறீங்க, எதை சொன்னாலும் பாடுறீங்களே, இப்போ இந்த வார்த்தைக்கு நீங்கள் பதில் கொடுங்கன்னு சொல்லி சொன்னார். நான் வேதத்தை எடுத்து அவர்கிட்ட காமிச்சேன். இந்த வேதம் பதில் சொல்லும். பேசுகிறவங்கள் அல்ல, உங்கள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அந்த கேள்வி கேட்ட மகனுக்கு பைபிள் எடுத்தேன், இது உயர்த்தினேன். இந்த வார்த்தை ஒருத்தருக்கா எல்லாருக்குமா? எல்லாருக்குங்க. பைபிள் வார்த்தை எல்லாருக்கும் தான். அதே போல தான் தீர்க்க தரிசனமும் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற வார்த்தை. அது எனக்குன்னு எடுத்துட்டா எனக்கு இல்லைன்னா எனக்கு இல்லை. அதே போல தான் உனக்காக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உனக்காக. எதுக்கு உனக்காக பிறக்கணும்? ஏன் உனக்காக ஆண்டவர் பரலோகத்தை, சிங்காசனத்தை, பிதாவுடைய சமூகத்தை விட்டு இந்த பொல்லாத உலகத்தில் வந்து ஏன் பிறக்கணும்? அதுலேயும் ஒரு மாட்டு தொழுவத்தில் வந்து பிறக்கணுமா? உலகத்தையே படைத்தவருக்கு கிடைத்த இடம் அதுதானா? உலகத்தையே படைத்தவர் கந்த துணியில் சுருட்டி படுக்க வைக்கணுமா? அவருக்கு ஒரு இடம் கூட இந்த உலகத்தில் கிடைக்கலையா? இதெல்லாம் ஒரு அடையாளம். உன் மேலே வைத்திருக்கிற அன்புக்கு அடையாளம், உன் மேலே வைத்திருக்கிற பாசத்துக்கு அடையாளம், உன்னை மீட்க வந்ததுக்கு அடையாளம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ஓன் இஷ்டம் போல் வாழ்கிறது, ஓன் பிரியம் போல் வாழ்கிறது, ஆண்டவர் கீழ்படியறதில்லை, ஆண்டருடைய வார்த்தை கேட்கறதில்ல, ஆண்டருக்காக காத்திருக்கிறதில்ல, அவசரப்படுகிறது.
35 வருஷமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு 37 வருஷம் ஆச்சு. 37 வருஷமாக அடிமை காத்திருக்கிறேன். யாருக்காக? ஆண்டவருக்காக. வருவாரா என் இயேசு என்னை தேடி வருவாரா, வருவாரா என் இயேசு உன்னை தேடி வருவாரா. வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், என் மேகத்தை நான் கேட்கிறேன். வானத்தை பார்த்து பார்த்து ஏங்குறேன், என் மேகத்தை நான் கேட்கிறேன். வருவாரா என் இயேசு உன்னை தேடி வருவாரா. ஆமாம், உன்னை தேடி வரப்போகிறார். உனக்கா பிறந்தாரு, உன்னை தேடி வரப்போகிறாரு. என்னத்தை அவர் கையில் கொடுக்க போகிற? முதல்ல உன்னை கொடு, பிறகு உனக்கு உண்டானதெல்லாம் கொடு. அவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார், அழகாக நடத்துவார், அருமையாக நடத்துவார். இங்கே உனக்காக ஒரு பாலகன் பிறந்தார். உனக்காக பிறந்த பாலகன், உனக்காக ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கொடுத்துருக்கார். பிதாவானவர் உனக்காக ஒரு குமாரன் இந்த பூமியில் கொடுத்துருக்கிறார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இன்றைக்கி ஏன் சமாதானம் இல்லை? எங்கே பாரு சமாதானம் இல்லை. நாட்டில் சமாதானம் இல்லை, வீட்டில் சமாதானம் இல்லை, தெருவில் சமாதானம் இல்லை, ஊரில் சமாதானம் இல்லை. என்னாச்சு சமாதானம்? அக்கிரம மிகுதினால சமாதானம் ஒழிஞ்சு போய் போராட்டம் பெருகி போச்சு. ஐயோ, என் குடும்பத்தில் போராட்டம், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நான் என்னன்னு சொல்லுவேன், எங்கே போய் சொல்லுவேன்? உன் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் கரெக்டாக இருக்காங்களா? நீ கரெக்டாக இருக்கிறியா? செபிச்சு பார்த்துட்டேன், பதில் இல்லை. இயேசு நம்பி பார்த்துட்டேன், பதில் இல்லை. வேறு வழி தான் தேடணும். இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டுட்டு சால்மோனே மாறிட்டார். சால்மோனுக்கு ஆண்டவர் அவ்வளோ ஐஸ்வரம், அவ்வளோ ஜனங்கள், அவ்வளோ குதிரைகள், பொண்ணு வெள்ளியும் அளவில்லாமல் கொடுத்தார். விசேஷமான ஞானத்தை கொடுத்தார். ஆனால் அவன் தகப்பனாகிய தாவீது போல இல்லாமல் இருதயங்களை பெண்கிட்ட கொடுத்துட்டாராம். என்ன கொடூரம்! இருதயங்களை யார்கிட்ட கொடுத்துட்டாரு? பெண்கிட்ட. நீ உன் இருதயத்தை யார்கிட்ட கொடுத்துருக்க? பொண்ணுக்காகவா, பையனுக்காகவா, சொத்துக்காகவா? பேராசைவாக, பெரும் ஆசை. பேராசை பெரும் நஷ்டம்னு சொல்லுவாங்க. எதுக்காக உன் இருதயத்தை கொடுத்துருக்க? யாருக்கிட்ட உன் இருதயத்தை கொடுத்துருக்க? உன் இருதயம் எங்கே இருக்கு? நீதிமொழி புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் சொல்லுகிறது, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. கர்த்தருடைய வழி உன்னதமான வழி. உனக்காக பிறந்த ஆண்டவர் உனக்காகவே அநேக அற்புதங்களை செய்தாலும் சிலருக்கு பயங்கிறது இல்லை. அற்புதம் செய்தாரு, அவ்வளோதான், சாட்சியோட முடிஞ்சிடும். வாழ்க்கையில் சாட்சி இருக்காது. சண்டை பண்ணுறது, கோவப்படுகிறது, எரிச்சல் படுகிறது, விரோதம், பகைகள், கசப்பு, வெறுப்பு, அப்பா சொன்னால் சொல்லி கொண்டே இருக்கலாம். ஆண்டவருக்கு ஒன்று இருதயத்தை கொடுத்தா அவருக்கு முழுமையாக கொடுக்கணும், முற்றிலுமாக அர்ப்பணிக்கணும். அர்ப்பணிச்சது மாத்திரமில்லை, அவர் பேச்சு கேட்டுட்டு தான் எதுவும் செய்யணும். அவர் வார்த்தை கேட்டு தான் நீ செயல்படணும். இப்படி செய்கிறதுனால எனக்கு என்ன லாபம்னா, பரலோகம் லாபம், நித்திய ஜீவன் லாபம், இயேசுவோடு வாழ்கிற பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்படி இல்லை. இந்த உலகம் முற்றிலும் டோட்டலாக முழு உலகமும் சாத்தான் கைக்குள்ளே போயிடுச்சு. சாத்தான் கைக்குள்ளே வச்சுட்டு ஆட்டி படைக்கிறான். என்னத்தை கொடுத்துட்டான் தெரியுமா? மொபைலை கொடுத்துட்டான், கையில் ஃபோனை கொடுத்துட்டான். 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், காலையில் நைட்டு கூட ஃபோனே பார்த்துன்னு இருப்பாங்க. ஆண்டவர் பார்க்க நேரம் இல்லை. ஆண்டவரோடு உட்கார்ந்து பேச நேரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்காக கண்ணீர் வடிக்கிறார். உனக்காக கொடுக்கப்பட்ட தேவகுமாரன்
என் மகன் எப்போதும் என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுவான், என்னோட எப்போ பேச வருவான், என் மகன் என்னோட எப்போ பேச வருவான்னு எதிர்பார்த்து 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 ஏங்கி கொண்டுக்கிறார் தெரியுமா? உன்னை எதிர்பார்த்து ஏங்குற இருதயம் ஆண்டோடைய இருதயம். அவரோடு பேச ஆண்டு காத்து கொண்டு இருக்கிறார். ஆனால் உன் நேரமெல்லாம் எங்கே போகுது? ஒரு நாள் 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் ஆண்டுக்கா கொடுக்குற? தூங்குறதுக்கு நேரம் இருக்கும், சாப்பிட நேரம் இருக்கும், ஃபோன் பார்க்க நேரம் இருக்கும், டிவி பார்க்க நேரம் இருக்கும், சினிமாவுக்கு போக நேரம் இருக்கும், ஊரை சுற்ற நேரம் இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நேரம் இல்லை. வரப்போறாரு சீக்கிரமா. இனிலாம் நாள் கிடையாது. இப்போவே ஆயத்தப்பட்டாதான், இப்போவே ஆயத்தமானதான், இப்போதே ரெடியானதான், இப்போவே உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டாதான், இப்போவே உன்னை நீ காத்து கொண்டாதான், இப்போவே உன்னை ஆத்துமா ஆண்டவர்கிட்ட கொடுத்தாதான். எது சொல்லுகிறது? யோவான் 3ஆம் அதிகாரம் 1 வசனம், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க முடியாது வேண்டுகிறேன். உன் ஆத்துமா சுகமாக வாழணும். உன் ஆத்துமா சுகமாக இருக்கணும்னா, இந்த பிரச்சனை போராட்டம்லாம் இல்லாமல் இருக்கணும்னா நீ ஆண்டவர் பிடிச்சி போய் நான் அனுபவிக்கிறேன். என் வாழ்க்கை நடக்கிறதான் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். போராடி போராடி தான் ஜெபிக்க வேண்டியது. ஜெபிக்க முடியல. ரொம்ப ஊழியக்காரங்க விசுவாசிங்க, ஊழியக்கார பிள்ளைங்களுக்கு ஜெபிக்க நேரம் இல்லை. என்கிட்ட அவங்க சொல்கிறதெல்லாம், அவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் என்ன தெரியுமா? என்னால் ஜெபிக்க முடியலம்மா, என்னால் ஜெபிக்க முடியல சிஸ்டர், என்னால் ஜெபிக்க முடியல அக்கா, என்னால் ஜெபிக்க முடியல. ஏன் ஜெபிக்க முடியல? ஏன் ஜெபிக்க முடியல? ஜெபிக்கணும்னா ஒன்று செய்யணும், ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இத்தனை மணி நேரம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் இவ்வளோ நேரம் ஜெபிக்கணும், என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த வாரம் முழுசும் 2 மணி நேரம் அட்லீஸ்ட் 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஜெபிக்க நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை, நடத்துங்க, ஆவியானுக்கிட்ட ஒப்பு கொடுங்க. நிச்சயமாக உன்னை ஆண்டவர் நடத்துவார். அதான் சொல்கிறாரு, உனக்காக கொடுக்கப்பட்ட குமாரன் உன்னை பொருட்படுத்தி கொண்டிருப்பார். உனக்காக கொடுக்கப்பட்ட, உனக்காக பிறந்த பாலகன் அவரே சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர்கிட்ட சொல்லணும், எந்த பிரச்சனையாலும் என்ன பண்ணணும்? நீ தள்ள எடுத்துக்கிட்டு நீ போராடினா ஒன்றும் முடியாது. ஆண்டவரே உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அவர் கையில் ஒப்பு கொடுத்து பாருங்க, அற்புதங்களே ஆண்டவர் வாழ்க்கையில் செய்வார். என்னால் முடியல தான், ரொம்ப போராடுறேன். பகலில் நிச்சயமாக ஒரு நாள் நான் தூங்கிட்டேன்னா என்னால் ஜெபிக்கவே முடியாது. எவ்வளோ முயற்சி பண்ணாலும் ஜெபம் பண்ண முடியாது. அதற்காக நான் ஒரு முடிவெடுத்தேன். இந்த வருஷம் துவக்கத்தில் 2024 என்னால் ஜெபிக்க முடியாதபடி என் நாட்களெல்லாம் வீணா கழிஞ்சு போச்சு. 2025 ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் 1ஆம் தேதியிலே ஒரு முடிவு எடுத்து, ஆண்டவரே, இனி நான் அதிகாலை எழுந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். மத்தியானம் சாயங்காலம் ஜெபிக்கிறதெல்லாம் கணக்கில் அதிகாலை எழும்பணும். என்னுடைய ஃபோனில் அலாரம் வச்சுட்டேன் 4:30 மணி. சப்போஸ் 4:30 மணி 4:45 2 அலாரம் வச்சுட்டேன். ஒரு அலாரத்துக்கு எழுந்துக்க முடியாட்டினாலும் இன்னொரு அலாரத்துக்கு எழுந்துக்க முடியும். 4:45 அட்லீஸ்ட் 4:30க்கு எழுந்துக்க முடியலன்னா 4:30க்கு ஆவியான ஒரு 4:30க்கு அலாரம் அடிக்கும் போதே மூச்சு கொள்ளுவேன். அதனால் என்னால் எழும்ப முடியாது, போராடுவேன். ஆண்டவரே சோத்துருவோம், என்னால் எழும்ப முடியலப்பா அப்படின்னு சொல்லி போராடுவேன். அடுத்து சொல்லப்பா, என்னை தூக்கி விடுங்களேன், என்னை உட்கார வைங்களேன், என்னை ஜெபிக்க வைங்களேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நான் உதவி கேட்பேன். சும்மா இருப்பாரா? உடனே எப்படியாவது என்ன எப்படியா இல்லை டக்குன்னு எழுந்துக்க வச்சுப்பார். உடனே எழுதுக்குவேன், சோத்துருவோம், உடனே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்துடுவேன். 1 மணி நேரம் பைபிள் படிப்பேன், 3/4 மணி நேரம் அல்லது 1/2 மணி நேரம் 1000 சோத்திரப்படி சொல்லுவேன். அதற்கு பிறகு அவரை துதிச்சு கொண்டே இருப்பேன். அதுக்கு பிறகு எல்லா காரியங்களுக்காகவும்
செபிச்சப்பா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், எனக்கு சமாதானமாக இருக்கும். சப்போஸ் அன்னைக்கு நான் ஒரு நாளைக்கு என் ஜெப வேலை தவறி போச்சுன்னா அன்னைக்கு முழுசு நரக வேதனை அனுபவிப்பேன். உனக்காக கொடுக்கப்பட்டவருக்கு நீ என்னத்தை கொடுக்கணும்னா இதுதான், உன் நேரத்தை கொடு. உனக்காக பிறந்த அந்த பாலகனுக்கு பயன்படுகிற பாத்திரமா உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, நான் என்ன வேலை 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 செலவுபடு வேலை வேலை வேலை, பணம் பணம் பணம், ஐயோ சொத்து சொத்து சொத்து, இப்போ அடிச்சுக்கிட்டு மாறுறாங்க, அடிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க, சண்டை பண்ணிக்கிறாங்க. தூக்கின்னு போவியா? கூட வருமா? ஒரு பைசா கூட அது வேல்யூவே கிடையாது. ஒரு ரூபா கூட, 1 கோடி கூட இப்போதைக்கு வேல்யூ கிடையாது. 1 கோடியா? அது எங்கே போச்சுன்னு தெரியல. 6 மாதம் முடியும் 1 கோடிஞ்சி எப்படி தான் செலவாச்சுன்னு தெரியல. இந்த மாதம் 30,000 சம்பளம் வாங்கினேன், 3 லட்சம் சம்பளம் வாங்கினேன், 2 லட்சம் வாங்கினேன், கையில் ஒன்றும் இல்லை, மாதம் கடைசியில் போயிடும். ஆனால் அவருடைய கிருபையை தேடுற உன்னை விட்டு எதுவுமே போகாது. அவரை நம்புகிற உன்னை எதுவுமே மிஸ் ஆகாது. எல்லாமே நிறைவாக இருக்கும், எல்லாமே உயர்வாக இருக்கும், எல்லாவற்றிலும் ஜெயிப்பேன். ஆகவே உனக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறான், உனக்காக செப்பரேட்டாக. உலகத்தான் பாட்டு பாடியிருக்கான். அதை விட கல்யாணம் புதுசில் கணவன் சொல்லுவாங்க, எனக்காக நீ பிறந்த மனைவி. மனைவி சொல்லுவாங்க, எனக்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, நான் உங்களுக்காகவே பிறந்திருக்கிறேன். அடாடாடாடா, அந்த வார்த்தைகளை கேட்கணுமே. உங்களை விட்டு நான் சாப்பிட மாட்டேங்க, சீக்கிரம் வாங்க. எங்கே போயிருக்கீங்க? வாங்க சீக்கிரம், சாப்பாடெலாம் செஞ்சிட்டேன், நான் உங்களை இல்லாமல் சாப்பிட முடியல, எனக்கு வாங்க. கல்யாணம் பண்ண புதுசில் மனைவி விட்டுட்டு சாப்பிட மாட்டாங்க, புருஷனை விட்டு சாப்பிட மாட்டாங்க. ஐயோ என் மனைவி காத்திருப்பான்னு போயிடுவாங்க. ஆனால் உனக்காக பிறந்தவர் உனக்காக காத்திருக்கா தெரியுமா? உனக்காக காத்திருக்கிறார் தெய்வ பிள்ளைய, கண்ணீரோடு காத்திருக்கிறார், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார், ஏக்கத்தோடு காத்திருக்கிறார். அவரை ஏமாற்றாதீங்க. நீ எதுக்கு நேரம் கொடுக்குறே இல்லையோ, ஆண்டவருக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நேரத்தை கொடுத்தே ஆகணும். ஏன்னா வரப்போகிறதான 26வது வருஷத்தில் விலைவாசி அதிகமாக ஆக போகுது, புது புது வியாதிகள் வரப்போகுது, அநேகர் மறிக்க போகிறாங்க, தண்ணீரில், நெருப்பில், ஆக்சிடென்ட்டில் நிறைய பேர் மரணத்துக்குள்ளே போகிறாங்க. யாருக்கு எந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியாது. இந்த உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த ஸ்ரீலங்காவில் இந்த மழையினால் தண்ணினால் பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சவுண்டு சத்தம் ஒரு மாதிரி, அதாவது ஒரு பெரிய ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி மௌனமான ஒரு சவுண்டு. மழை ஆரம்பிச்சுது, ஏதோ புயல் வருதுன்னு சொன்னாங்க. ஆண்டுட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டு சொன்ன அது பெரிய அழிவு, அநேகர் உயிர் எடுத்துக்கிட்டு தான் போவோம் மகளேன்னு சொன்னார். எனக்கு தெரிஞ்ச எந்த சந்தர்ப்பத்தில் இப்போல்லாம் கிடைக்கிறாங்களோ அவருக்கு சொன்னேன், இந்த மாதிரி இந்த மழையினால் பாதிப்பு வரும், அநேகர் மறிக்க போகிறாங்க. ஆனால் நான் கண்ணில் கண்ட ஒரு காட்சி மிகவும் நொறுங்கி போனது. அன்னைக்கெல்லாம் நினச்சி 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 அழுதேன். ஜெபத்தில் அழதான் வருது, ஜெபத்தில் கண்ணீர் தான் வருது. ரொம்ப பலவீனமாயிட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து தான் இந்து வரையும் பலப்படுத்திட்டு இருக்கிறார், இந்த நிமிஷம் வரையும் தாங்கிட்டு இருக்கிறார். இதை கேட்குற தெய்வ பிள்ளைய பேரழிவு தான், இனிமே பெரும் நஷ்டம்தான். ஆனால் அதனால தான் உனக்காக கொடுக்கப்பட்ட, உனக்காக பிறந்த பாலகனை என்ன பண்ணு, கெட்டியாக பிடிச்சிக்கோ, கெட்டியாக பிடிச்சிக்கோ. அவர் சாதாரணமானவர் அல்ல, அப்படி நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கத்த மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்காதீங்க, தாறுமாற ஆலோசனை சொல்லுவாங்க. ஆண்டுட்டு ஆலோசனை கேளுங்க, அழகாக சொல்லி நடத்துவார், அருமையாக நடத்துவார். அவர் நடத்துகிறதே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப 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 அற்புதமாக இருக்கும். ஒரு நாளாவது அவரை கேட்காம நான் ஏதாவது செஞ்சிட்டேன்னா நஷ்டம்தான், கஷ்டம்தான். ஆனால் எல்லாவற்றோடைய பாதத்தில் உட்காந்து செபிச்சு அவர்கிட்ட சொல்லும்போது அந்த நாளெல்லாம் எனக்கு சமாதானமாக போகும். என்னைக்கெல்லாம்
அவரை தேடுகிறனோ அன்னைக்கெல்லாம் என் மனசுக்கு சமாதானத்தை நான் பார்ப்பேன், அனுபவிப்பேன். என்னைக்கெல்லாம் அவருடைய வார்த்தையை நான் எதிர்பார்க்காதபடி என் இஷ்டமாக ஏதாயிலும் ஒன்று செஞ்சுட்டேன்னா அதனால என் இருதயம் ரொம்ப பாடுபடும். ஓடி போய் உட்காந்துருவேன். ஆண்டவரே, என் நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன், உங்களை கேட்காம இதை செஞ்சிட்டேன், என்னை மன்னிங்க மன்னிங்க. உங்களை நடத்துகிறவர் ஆண்டவராக மட்டும் இருக்கட்டும், உன்னோடு பேசுகிறவர் ஆண்டவராக மட்டும் இருக்கட்டும். ஆலோசனை வேண்டாம், இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை வேண்டாம், உன் விருப்பப்படியான வாழ்க்கை வேண்டாம். இன்றைக்கி எத்தனை பெண் பிள்ளைங்க நான் விரும்பினேன், நான் நேசித்தேன், ஆணுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கலை, என் இஷ்டத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன், இன்றைக்கி எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, என் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், போர்க்களங்கள். ஏன் வந்தது, எப்படி வந்தது? ஒரு நாளும் கண்ணீரோடு கூட வாழ்க்கையை கடக்கிறேன். எப்படி வந்துச்சு? தெய்வ சித்தத்தை அறியாதனால, தேவனுக்கு பிரியமாக இல்லாதனால. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொடுக்கப்பட்டாராம் ஒரு பெரிய பொக்கிஷம், விலை மதிப்பில்லாத பொக்கிஷம், அது விலையே இல்லாத பொக்கிஷம், நித்தியமாக வாழ்க்கை நித்திய ஜீவன் கொடுக்கறதான தேவன், நித்திய ஜீவன் கொடுக்கிற தேவன். அது மாத்திரம் இல்லை, உன்னை ஒருவர்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார், ஒருவர்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டார். நீ நினைக்கிறன்னா அது அப்படியே நடக்கும். நான் போகிற இடங்கள்லாம் என்ன சொல்கிறனோ அது அப்படியே நடக்கும். போன மாதத்தில் பேரணாம்பட்டு ஊழியத்துக்காக வர சொன்னாங்க, கிளம்பி ரெடி ஆகிட்டுருக்கேன். அங்கேருந்து ஃபோன் வருது, ஒரே மழை, எங்கே பாரு தண்ணி. அப்படியா? சோத்துரும். உங்கள் ஊரில் கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே என் ஆண்டவர் எல்லா மழையும் ஸ்டாப் பண்ணிடுவார், வெய்ய காலை பார்த்துனே இருங்க அப்படி நான் போகிற இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு சொன்னேன். நான் போகிறதுக்கு முன்னாடி ஆண்டு மழையை நிறுத்திட்டார். தொடர்ந்து மழை பெஞ்சுது, மழை இல்லை. அந்த 4 இடங்களில் ஊழியம், விசேஷமான கூட்டம். ஆண்டவர் ஒரு கூட்டத்தில் கூட மழையில் நனையவில்லை. ஒரே பஸ்ஸு ஸ்டார்டிங்கில் தான் கொஞ்சம் லைட்டாக தூரிச்சு, பக்கத்துலேயே ஒரு ஹால் இருந்துச்சு, எல்லாம் ஹாலில் போய் உட்கார வச்சுட்டோம். இந்த ஜனங்கள் எல்லாரும் ஒப்பு கொடுத்தாங்க, தாங்களே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. என்ன ஆண்டவர் அறியாத ஜனங்க. ஏன் தெரியுமா? அவர் பாத்தில் உட்காந்து ஜெபிக்கிறாயா, எனக்காக ஒருத்தர் இருக்கிறார் நினைக்கிறாயா, என் தேவனோடு கொண்டு நடத்துகிறார் நம்புகிறாயா, அவருக்கு பிரியமானதை செய்ய முடியுதா உன்னால், அவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டு காத்திருக்க முடியுதா? சார் ஜோம் பண்ணிட்டு முடிச்சுடுவாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சோத்திரம் பண்ணுங்க, நல்லா துதிங்க. ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. துதிக்க 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 உங்களுக்கு இருதயம் அப்படி பிரசன்னத்தில் நிரம்பும், அப்படி ஆவினால் நிரப்புவார். 1 மணி நேரம் துதிக்கணும், துதியை மட்டும் பண்ணுங்க. 7 நாள் வரையும் எரிகோ கோட்டையை சுற்றி 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 வந்து துதிச்சிட்டே வந்தாங்களாம். 7ஆவது நாள் எல்லாரும் இணைந்து கம்பீரமாக துதி சத்தத்தோடு துதிக்கும் போது பெரிய செவுரு, கோட்டை செவுரு அப்படியே இடிஞ்சு தூளாக போயிடுச்சு. அதே போல் துதிக்க கற்றுக்குங்க. ஜெபிக்க கற்றுக்கிறதுக்கு முன்னாடி துதிங்க. துதிச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து பாருங்கள். அவர் பேசுகிற சத்தம் உங்கள் காதில், உங்கள் உணர்வுல, உங்கள் இருதயத்தில் தெரியும். அடுத்தது, உங்கள் ஜெபத்தை விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். எப்படி? தெய்வமே, கர்த்தனே, பரிசுத்தனே இல்லை, அப்பா அப்பா பிதாவே, உங்களோட பேச வந்திருக்கேன். எனக்கு என்னென்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன், எனக்கு பதிலை தாங்கன்னு சொல்லி அப்பான்னு சொல்லுங்கள், அண்ணான்னு சொல்லுங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து மூத்த சகோதரன், ஆவியான ஒரு தாயை விட தேற்றரவாளர், தேற்றுகிறவர். தாயை போல, தாய் தகப்பன் கைவிட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர். அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க, அழகாக பேசுங்க.
அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு நடக்குமா நடக்காதான்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக நடக்கும். நிச்சயமாக ஆண்டவர் அற்புதம் செய்வார். நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்வேங்கிற விசுவாசத்தோடு கூட ஜெபத்தை முடிங்க. நிச்சயமாக அற்புதம் நடக்கும். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்காக கொடுக்கப்பட்டவர், உங்களுக்காக பிறந்தவர், இந்த உலகத்தையே உண்டாக்கினவர். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலையும் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் உடைய அக்கினி வல்லமை இறங்கட்டும். உடைய பரிசுத்த வல்லமை இறங்கட்டும். குடும்பத்தில் பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஐயா, தாங்களே நீங்கள் எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க, பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுத்தீங்க, அவங்களுக்காக பிறந்து ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளை அவர்கள் வாழ உதவி செய்யுங்க. உடைய கரம் கூட நடத்தட்டும். இயேசு நாம் ஜெபிக்கிற அன்பு பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.